இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. டெங்கியில் தமிழ் பள்ளியின் வெள்ள பிரச்சினைக்கு விடிவே இல்லையா? துணை பிரதமர் விரைந்து தலையிட கோரிக்கை. ஸ்லாங்கூர் டெங்கியில் தமிழ் பள்ளியின் வெள்ள பிரச்சினைக்கு 20 ஆண்டுகளாக ஒரு நிரந்தர தீர்வில்லாமல் போய்கொண்டிருக்கிறது. மழைக்காலத்தின் போது அடிக்கடி வெள்ளம் ஏற்படுவதால் அப்பள்ளியில் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர்களிடமும் கவலையை ஏற்படுத்தி வருகிறது. சில நேரங்களில் வெள்ள நீர்மட்டம் நெஞ்சளவுக்கு இருப்பதால் பள்ளியின் நடப்பு சூழல் மாணவர்களுக்கு இனியும் பாதுகாப்பானதாக இல்லை என பெற்றோர்கள் கவலையுடன் கூறினர். பள்ளியில் பாலர் பள்ளி வகுப்புகள் உள்ளிட்ட சில வகுப்புகள் கட்டடம் இல்லாமல் கொள்கலன்களில் இயங்கி வரும் அவலத்தையும் காண முடிகிறது. பள்ளி மாணவர்கள் வெள்ளத்தால் அவதிப்பட வேண்டும் என்பது என்ன தலையெழுத்தா என சமூக ஆர்வலர் எம் வெற்றிவேலன் கேள்வி எழுப்பினர். உண்மை நிலவரத்தை கண்டறிய அவர் தலைமையில் தமிழ் கல்வி கூட்டமைப்பு அண்மையில் அப்பள்ளிக்கு நுழைய முற்பட்ட போதும் மாவட்ட கல்வி இலாக்காவால் அதற்கு தடை விதிக்கப்பட்டது. எனவே இந்த வெள்ள பிரச்சினைக்கு தீர்வாக டெங்கில் தமிழ் பள்ளிக்கு அரசாங்கம் உடனடியாக புதிய கட்டடம் ஒன்றை வாங்கி தர வேண்டும், இல்லையில் மாற்று இடம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மாநகராட்சி நூல் நிலையத்தில் தமிழ் நூல்களுக்கு இடம் வேண்டும். கூட்டரசு பிரதேச அமைச்சரிடம் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவர் மோகனன் பெருமாள் கோரிக்கை. மாநகராட்சி மன்றத்தின் கீழ் செயல்படும் நூலகங்களில் தமிழ் புத்தகங்களும் இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கையை மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் சலேஷா முஸ்தபா அவர்களிடம் முன்வைத்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் 30 கூட்டரசு பிரதேச அமைச்சருடன் நடைபெற்ற மரியாதை நிமித்தமான சந்திப்பில் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் மோகனன் பெருமாள் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். டத்ரான் மேதேகா அருகில் உள்ள மாநகராட்சி மன்ற நூலகத்தில் தமிழ் புத்தகங்கள் இல்லை என்ற தகவலை அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். அந்த நூலகத்தில் சீன புத்தகங்களுக்கு இடம் ஒதுக்கீடு இருப்பது போல தமிழ் புத்தகங்களுக்கும் இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முன்வைத்தார். அங்கு நூல் நிலையம் அமைவதற்கான தொடக்கத்தை மேற்கொள்ள முதற்கட்டமாக மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் 100 புத்தகங்களை அன்பளிப்பாக கொடுக்கும். அடுத்த ஆண்டு முதல் மாநகராட்சி மன்றம் தனது பட்ஜெட்டில் தமிழ் புத்தகங்கள் வாங்கவும் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். மாநகராட்சி மன்ற நூல் நிலையத்திற்கு மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் 100 நூல்களை வழங்கும் முதற்கட்ட பணியின் அடையாளமாக அந்த சந்திப்பில் 10 புத்தகங்களை கூட்டரசு பிரதேச அமைச்சரிடம் சங்கம் ஒப்படைத்தது. இஸ்ரேலுக்கு ஆதரவான நிறுவனங்களை தொடர்ந்து புறக்கணிப்போம், உலமாக்கள் மன்றம் அறைகூவல். இஸ்ரேலுக்கு ஆதரவான பன்னாட்டு நிறுவனங்களை மலேசியர்களுக்கும் அனைத்துலக சமூகமும் தொடர்ந்து புறக்கணிக்க வேண்டும் என மலேசிய உலமாக்கள் சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. அது வெறும் பொருளாதாரம் சார்ந்த நடவடிக்கை அல்ல, அதற்கும் அப்பாற்பட்டது என அச்சங்கத்தின் தலைவர் வான் முகமது ஷேக் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். பாலஸ்தீன மக்கள் மீதான இஸ்ரேலின் கொடுமைகளை தட்டி கேட்க இதுபோன்ற புறக்கணிப்புகள் முக்கியம் என்றார் அவர். நாம் குடைச்சல் கொடுப்பதை நிறுத்திவிட்டால் இஸ்ரேலின் அட்டூழியம் தொடரும், அதை அனுமதிக்க கூடாதென அவர் சொன்னார். இஸ்ரேலுக்கு ஆதரவானவை என முத்திரை குத்தப்பட்ட நிறுவனங்களை புறக்கணிப்பதென்பது பாலஸ்தீன விவகாரத்தில் ஓர் ஆககரமான பலனை தராது என்று மலேசியாவுக்கான அமெரிக்க தூதர் கூறியிருந்ததற்கு பதிலடியாக PUM தலைவர் அவ்வாறு தெரிவித்தார். கடந்த ஆண்டு அக்டோபரில் பாலஸ்தீனத்திற்கு எதிராக இஸ்ரேல் மீண்டும் போரை தொடங்கியது. அதில் அப்பாவி பாலஸ்தீனர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுவதை கண்டிக்கும் வகையில் உலக அளவில் புறக்கணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. காய்கறிகள் பாத்திரத்தில் கரப்பான் பூச்சிகள், நாசிகண்டார் உணவகத்தை மூட உத்தரவு. பெனாங்கு ஜார்ஜ் டவுன் நகரில் பிரபலமான நாசிகண்டார் உணவகத்தை 14 நாட்களுக்கு மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. குளிர்சாதன பெட்டியில் காய்கறிகளை வைக்கும் பாத்திரத்தில் கரப்பான் பூச்சிகள் மேய்ந்து கொண்டிருப்பது சுகாதார அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது கண்டறியப்பட்டது. இதையடுத்து புக்கிட் ஜம்புலில் அமைந்துள்ள அவ்வுணவகத்திற்கு அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அருகில் இருக்கும் வெளிநாட்டவர்களின் கூடும் இடமான கொபித்தியாம் கடைக்கும் அதே நோட்டீஸ் வழங்கப்பட்டது. அந்த கடையில் பானங்களை கலக்கும் இடத்திலும் எண்ணெய் வடிதட்டிலும் சுவரிலும் கரப்பான் பூச்சிகள் மேய்ந்து கொண்டிருந்தன. ஆப்மெடேகா சோதனையின் போது அசுத்தமாக இருந்தது உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்காக மூட உத்தரவிடப்பட்ட 6 கடைகளில் அந்த நாசிகண்டார் உணவகமும் காப்பியத்தும் அடங்கும்.
சோதனைக்கு தலைமையேற்ற திமோர் லாவுட் மாவட்ட சுகாதார அலுவலகத்தின் உணவு தரம் மற்றும் பாதுகாப்பு பிரிவு அதிகாரி எம் சசிகுமரன் அதனை தெரிவித்தார். மனித கடத்தல் புகாரில் சிக்கிய முன்னாள் துணை அமைச்சர் மஷிதா விசாரணை அறிக்கை திறப்பு. மியான்மர் நாட்டில் மனித கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தேசிய முன்னணி காலத்து துணை அமைச்சரான டாக்டர் மஷிதா இப்ராஹிம் மீது எழுந்துள்ள புகார் தொடர்பில் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது. போலீஸ் அதில் விரிவான விசாரணை நடத்தும் என தாம் நம்புவதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நஸ்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். மலேசியாவை சேர்ந்த பெண் அரசியல்வாதியும் அவரின் கணவரும் மியான்மரில் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக இந்தோனேசிய ஊடகம் ஒன்றில் முன்னதாக செய்தி வெளியானது. இதையடுத்து அது குறித்து மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரிக்க வேண்டும் என மலேசிய அனைத்துலக சமூக நேய மனிதநேய அமைப்பு வலியுறுத்தியிருந்தது. தமது பெயர் அதில் இழுக்கப்பட்டதை அடுத்து அந்த அரசு சாரா அமைப்புக்கு எதிராக போலீஸ் புகார் செய்த டாக்டர் மஷிதா தமது நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்போருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் தயங்க மாட்டேன் என எச்சரித்தார். 60 வயது மஷிதா 2008-2013 வரைக்குமான தேசிய முன்னணி அரசாங்கத்தில் இஸ்லாமிய சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துணை அமைச்சராக இருந்துள்ளார். துயரில் முடிந்த உல்லாச பயணம். பெச்சாபாத்து நீர்வீழ்ச்சியில் மூழ்கி 15 வயது பையன் மரணம். பேராக்கிப்பூவில் உள்ள பெச்சாபாத்து நீர்வீழ்ச்சிக்கு 15 வயது நண்பர்கள் மேற்கொண்ட உல்லாச பயணம் துயரத்தில் முடிந்துள்ளது. நேற்று மாலை நண்பர்கள் குழுவாக நீர்வீழ்ச்சியில் குளித்துக் கொண்டிருந்த போது அவர்கள் ஒருவர் திடீரென நீரில் மூழ்கினார். அங்கிருந்த பொதுமக்கள் அப்பையனை வெளியே இழுத்து வந்து CPR முதலுதவி சிகிச்சைகளை வழங்கினர். என்ற போதும் அவன் தொடர்ந்து பேச்சு மூச்சின்றி கிடந்தான். சம்பவ இடம் விரைந்த மருத்துவ குழு அவன் உயிரிழந்து விட்டதை உறுதி செய்தது. மரணமடைந்த பையன் 15 வயது முகமது அஃபிக் முகைல் ஆரிஃப் என அடையாளம் கூறப்பட்டது. காசா முனையில் 88% பகுதிகள் இப்போது இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில். பாதுகாப்பு தேடி அலையும் அப்பாவி பாலஸ்தீன மக்கள். காசா முனையில் 88 விழுக்காட்டு பகுதிகள் இஸ்ரேலிய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் சென்றுவிட்டன. மனிதநேய விவகாரங்களுக்கான ஐநாவின் ஒருங்கிணைப்பு அமைப்பான ஓச்சா அந்த அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலிய படைகள் உடனடி வெளியேற்றத்திற்கு உத்தரவிட்டதால் 23 லட்சம் அப்பாவி பாலஸ்தீனர்கள் பாதுகாப்பு தேடி அலைகின்றனர். ஆனால் போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பான இடமாக காசாவில் எஞ்சி இருப்பதோ வெறும் 12 விழுக்காட்டு இடங்கள் மட்டுமே என அவ்வமைப்பு கவலை தெரிவித்தது. நேரம் காலம் கருதாமல் உடனடி வெளியேற்றத்திற்கு இஸ்ரேலிய இராணுவம் உத்தரவிட்டுள்ளது. அனைத்துலக மனிதநேய விதிமுறைகளை மீறும் செயலாகும். ஒரு பேச்சுக்கு கூட மனிதநேயம் என்ற ஒன்று அங்கில்லை என்பதே நிதர்சனமான உண்மை என ஒச்சா வருத்தம் தெரிவித்தது. கத்தரிக்கோலால் போலீஸை தாக்கி காயப்படுத்திய சந்தேக நபர் 6 நாட்களுக்கு தடுத்து வைப்பு. கிளந்தான் கோத்தபாருவில் சந்தேக நபர் 2 கத்தரிக்கோள்களை கொண்டு தாக்கியதில் போலீஸ்காரருக்கு கைகளில் காயம் ஏற்பட்டது. கம்போங் கீஜாங் பாடாங்கில் சனிக்கிழமை அதிகாலை 1 மணிக்கு அச்சம்பவம் நிகழ்ந்தது. சதிநாச வேலை தொடர்பில் 30 வயது மதிக்கத்தக்க சந்தேக நபரை பிடிப்பதற்காக போலீஸ் குழு சென்றிருக்கிறது. அப்போது முரண்டு பிடித்த அவ்வாடவர் சட்டென மரச்செடிகளை வெட்ட பயன்படுத்தப்படும் 2 பெரிய கத்தரிக்கோள்களால் தாக்க தொடங்கினார். அதில் ஒரு போலீஸ்காரருக்கு 2 கைகளிலும் காயம் ஏற்பட்டது. தற்காப்புக்காக போலீஸ் துப்பாக்கியால் சுடப்பட்டதில் சந்தேக நபர் இடது தொடையில் காயமடைந்தார். சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவரின் உடல்நிலை சீராக உள்ளது. இந்நிலையில் விசாரணைக்காக அந்நபர் 6 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். லவ் ஸ்கேம் மோசடிக்கு ஆளான முன்னாள் வங்கியாளர் 19 லட்சம் ரிங்கிட் பறிபோன சோகம். லவ் ஸ்கேம் மோசடியில் சிக்கி 19,80,000 ரிங்கிட் பெறும் பணத்தை இழந்து தவிக்கிறார் ஸ்லாங்கூர் ஷாலாமை சேர்ந்த முன்னாள் வங்கியாளரான 64 வயது மாது. சமூக ஊடகத்தில் அறிமுகமான ஆடவரின் பேச்சை நம்பியதால் அவருக்கு அந்த நிலைமை என ஸ்லாங்கூர் போலீஸ் அறிக்கை ஒன்றில் கூறியது. அந்த இணைய காதலரிடம் இருந்து தனக்கு பார்சல் வந்திருப்பதாகவும் அதை பெற வேண்டும் என்றால் 12 வங்கி கணக்குகளில் கேட்கப்படும் பணத்தை போட வேண்டும் என்றும் அவர் நம்ப வைக்கப்பட்டுள்ளார். கொஞ்சமும் யோசிக்காமல் மொத்த சேமிப்பு பணத்தையும் மாற்றிவிட்டு ஓய்வு பெற்ற தனியார் துறை ஊழியரான அவர் இன்று ஏமாந்து நிற்கிறார். இந்த சம்பவம் குற்றவியல் சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுகிறது.